இங்க பாருங்களேன், இந்த கீபோர்ட்ல எஃப்க்கும் ஜேவுக்கும் கீழே இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்னதா ஒரு கோடு கொடுத்திருக்காங்கல்ல, இது எதுக்கு தெரியுமா? இப்பெல்லாம் தமிழ்லயே வாய்ஸ் டைப்பிங் வந்துருச்சு. டைப் ரைட்டிங் முறையா தெரியாதவங்க கூட வாய்ஸ் டைப்பிங் பண்றாங்க. அதே போல டைப் பண்றதே கூட ஒரு விரல வச்செல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு விரல மட்டும் வச்சு டைப் பண்ணா அவ்வளவு வேகமாலாம் டைப்பிங் பண்ண முடியாது. இதே 10 விரலால டைப் ரைட்டிங் பண்ணும்போது அதிவேகமா பண்ண முடியும். அப்படி அதை பழகிறதுக்கு தான் டைப் ரைட்டிங் கிளாஸ் போவாங்க. நீங்க டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் கிளாஸ்ல எல்லாம் டைப் ரைட்டர்ல உங்களோட 10 விரல்களையும் எந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படிங்கறத தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் ASDF, இந்த பக்கம் JKL செமிகோலன் இப்படிதான் வைக்கணும். சுண்டு விரல் ஏவை தான் டைப் பண்ணணும், மோதிர விரல் S தான் டைப் பண்ணணும், நடு விரல் D தான் டைப் பண்ணணும். இப்படி எல்லாம் பழக்குவாங்க. மத்த லெட்டர்ஸ்ல எல்லாம் டைப் பண்றதுக்கு மேல உள்ள ரோக்கோ இல்ல கீழே உள்ள ரோக்கோ கையை ஏத்தி இறக்கிக்கணும். இத தான் டைப் ரைட்டிங் கிளாஸ்ல பழகிக்குவாங்க. இப்ப நீங்க கையை எங்க வச்சிருக்கீங்கங்கறத பார்த்து குனிஞ்சு கீழே பார்த்து டைப் பண்ணீங்கன்னா அவ்வளவு வேகமா டைப் பண்ண முடியாது. உங்க கையை கரெக்டா சென்டர் ரோல சரியான பொசிஷன்ல வச்சாலே போதும். நீங்க கீயை ஒவ்வொரு வாட்டியும் குனிஞ்சு பார்க்க வேண்டியதே இல்ல. அப்படி உங்க கையை கரெக்டா பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் எஃப்க்கும் ஜேவுக்கும் கீழே இந்த சின்ன கோடை கொடுத்திருக்காங்க. இதை வச்சு சரியான பொசிஷன்ல தான் நம்மளுடைய கைகள் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கலாம். அப்புறம் கீபோர்ட்ல எல்லாம் ABCD ஏன் வரிசையில இல்ல? ஷிஃப்ட் கீக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இதுக்கான சுவாரஸ்யமான பதிலை நீங்க தெரிஞ்சுக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.